உங்கள் அனைவரின் கைத்தட்டுக்களோடு நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய இசைத்தட்டு தற்போது வெளியிடப்படுகிறது. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் திரு பாக்யராஜ் அவர்கள் படத்தின் இசைத்தட்டை வெளியிட மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இயக்குனர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களும் இணைந்து பெற்றுக்கொள்கிறார்கள். நிர்வாகம் பொறுப்புள்ள படக்குழுவினருக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கூடிய உண்மையிலே அண்ணன் கௌரவ் சொல்வது போல தமிழ்நாட்டில் பல்வேறு பெருமையின் அடையாளங்கள் இருந்தாலும் திரைக்கதையின் பெருமையின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற அருமையாக அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற டைரக்டர் கௌரவ் அவர்களே, தன்னுடைய தந்தைக்கு இன்று பிறந்த நாள் இருந்தாலும் இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்து மிகுந்த சிறப்போடு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்க அருமை சகோதரர் குடும்ப நண்பர் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவ் அவர்களே, இந்த படத்தினுடைய கதாநாயகர்கள், இந்த படத்துக்காக உழைத்த டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், கேமராமேன், டைரக்டர், முக்கியமாக இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மக்கள் மத்தியில் எடுத்து சென்ற மாதிரி இதனுடைய ஊடக நண்பர்களே, யூடியூபர்லேயே உங்கள் அத்தனை பேருக்கும் தொகுதியின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. டோட்டலாக ஆடான ஒரு பர்சனாக இந்த மேடையில் அந்த தொகுதி பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க எங்கள் நண்பர்களால் இங்கே வர வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு என்னோடய கட்சியின் அடையாளம் எனக்கு ஒரு சிறப்பு. ஏன் அப்படின்னா, மறைந்த தலைவர் ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி துணை முதலமைச்சர் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இருந்தாலும் சரி, எல்லாமே திரைத்துறையிலிருந்து வந்து தான் இன்றைக்கி அரசியல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆக அந்த கட்சியிலிருந்து வந்த ஒரு பிரதிநிதினால இந்த மேடையில் இருக்கக்கூடிய தகுதியை எனக்கு தலைவர் கொடுத்துருக்குறாங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்வேறு ஐயா பாக்யராஜா இருக்காங்க. அவங்க காலத்திலலாம் படங்கள் வந்து வருஷக்கணக்கில் ஓடும். இன்றைக்கெலாம் படம் ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஓடினாலே மெகா ஹிட்டு, 3 நாள் ஒரு வாரம் 3 நாள் ஓடினாலே மெகா ஹிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கால சூழல் மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த ஒரு இன்றைக்கி படங்கள் எடுக்கிறாங்க, பல படங்கள் வரக்கூடிய படங்கள் ஏதோ கதையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஏன்னா இன்றைக்கி சினிமா நடிகர்களை பார்த்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் தன்னை அந்த வழியில் நடத்திக்கிறான். பார்த்துருப்பீங்க, இப்போ முன்னாடி வந்து ஒரு புகை பிடிக்கும்போது கீழே போடுறாங்க, இப்போ அந்த இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. காரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கான ஒரு தலைவனாக ஒரு அடையாளமாக நடிகர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லா படங்களும் கருத்துள்ள படங்களாக வருகிறதா என்று இல்லை. ஆனால் ஒரு காலத்துக்கு ஏற்ப ஒரு சிறப்பான படைப்பை நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக நிர்வாக பொறுப்பில் ஸ்கேம் இல்லை அப்படின்னு கொடுத்துருங்க, ஸ்கேமுக்காக கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக அதுதான் உங்களோட கண்டென்ட். இன்றைக்கி ஸ்கேம் எதில் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு காலத்தில் நினச்சிப்போம் ஸ்கேம்னா வெறும் அதிகாரிகளும் அரசியல்வாதி தான் பண்ணுறது ஸ்கேம்னு நினச்சிப்போம். கிடையாது, நம்ம வாங்குகிற சோப்பு பிஸ்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் ஸ்கேம் இருக்குது. ஆனால் இதில் யார் ஏமாறணும் அப்படின்னா அதிகம் படித்தவன் வெளிப்பாக இருக்கிறவங்க இதில் மீண்டும் மீண்டும் ஏமாறுறோம். அதற்கு என்ன அடிப்படை காரணம்னா நம்மளுடைய ஆசை பேராசை தான். சொன்னாங்க இந்த 50,000 போட்டால் 3 லட்சம் வந்துருமா, நான் எப்படி வரும், வாய்ப்பே கிடையாது. நான் என்னோடய சட்டமன்ற உறுப்பினராக நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தோம், மாதம் 3 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி வாங்கினாங்க, 1 கோடி ரூபா போட்டோம், இப்படி நிறைய பேர் வருவாங்க. நம்மகிட்டே கொடுப்பாங்க, நான் கமிஷன்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவேன், இந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்வேன். சரி, அதில் மட்டும்தான் ஸ்கேம் இருக்குன்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு துணி துவைக்கிற பவுடர் வாங்குறோம்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டுக்கு தேவையாக மாதம் 1 கிலோ தான் இருக்கும். 1 கிலோ வாங்கினா 2 கிலோ ஃப்ரீ, 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீ, அந்த மாதிரி போட்டிருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 3 கிலோ பவுடர் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். அந்த பவுட்ரு கொஞ்சம் நாளாக கெட்டு போய் மீண்டும் குப்பையில் தான் போட்டிருப்போம். இப்போ எது நமக்கு தேவை, வாழ்க்கையை வந்து ஒரு அளவான வாழ்க்கையாக எது வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நம்ம தடுக்க முடியும். அரசாங்கம் மட்டுமே நினச்சா செய்ய முடியாது. ஆகவே ஒரு கருத்துள்ள படத்தை இங்கே தந்திருக்கிறீர்கள். மக்கள் எல்லாம், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக எல்லாத்துலேயும் விவரமானவங்க விழிப்பானவங்க தான். இந்த கதையையும் சிறப்பாக மக்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அந்த ஸ்கேம் படத்தை பார்த்து இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாநிலம் சிக்காமல் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு, ஒரு படம் எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு கருத்துள்ள படத்தை ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாம் சேர்ந்து எடுத்துருக்கிறீங்க. இந்த படத்துக்கு எல்லா வகையிலும் இறைவனும் இயற்கையும் வெற்றிக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் இந்த படம் மிகுந்த வெற்றியடைய தொகுதியின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா புகழும் அவங்க சொல்ல வேண்டியது வந்து ரசிக பெருமக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. ஏன் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அவங்களும் பத்திரிகை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவருக்கு
கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண. அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். யார் என்னன்னு எனக்கு தெரியல. ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து எந்திரிச்சு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்கார். ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க 8-9 பேர் என்னமோ, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கும்போது அவங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களும் ரசிக பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே கேட்டுக்கிறேன். விழா நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த சினிமாவில் ஆபத்தாந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு. பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார். காசே இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்குறத கொடுங்க, முடிஞ்சதை பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார். அந்த வழியில் ஆபத்தாந்தவனா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா இருந்துட்டுருக்காரு. ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் வந்து உதவியாக இருக்கார். படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அங்கங்கே சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு. சாங்கில் மட்டும் இல்லை, நீ கேரக்டர்லேயே வரலாம், வந்து நடிக்கலாம். ஸோ அவர் நான் இங்கே பேசும்போது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பேசியதை வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலான்னு நினச்சேன். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார். ஸோ ஆதவன்லேருந்து அண்ணாச்சியிலேருந்து எல்லாரும் அவங்க எல்லாத்துக்கும் அவர் பாராட்டு சொல்லி, சாதாரண சின்ன ஆளுகளுக்கு கூட பாராட்டு சொல்லி சொன்னார். அதையே சொல்லிக்கலான்னு நினச்சிருந்தேன். இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன். என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார். ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் யாராவது இருக்காங்களா, வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க. இது நினைக்கும்போது இதே ஒரு ஸ்கேம் தானே. என்னென்னா அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம். அதுலேருந்து யாரும் ஒன்வே மாதிரி உள்ளே வந்து பூந்ததுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை பற்றி பேசினோம்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசினா ரொம்ப இதாக போகும். அதனால் அதை நான் விட்டுறேன். இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களே, அதுக்கு என்னென்னா சாதாரண ஆளை விட அதை பண்ணுறவனுக்கு மாதிரி மூளை நிறைய வேணும். சாதாரண ஆளுங்க அதனால் பண்ண முடியறதில்ல. இந்த சுமைக்கா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல. என்னென்னா, ஏமாறுறவன் இருக்கிறதுனால ஏமாத்துறாங்களா, இல்லை ஏமாத்துறவன் இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாப்புல. அதுதான் உண்மை. ஏன்னா எல்லோரும் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி மூளை வேணும். அவங்க என்னென்னா நெகட்டிவில் போயிட்டாங்க. பாசிட்டிவில் போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க. பாசிட்டிவில் போகல, நெகட்டிவில் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பாக்கியால் எல்லாம் எழுதும்போது இப்போ ஏதாவது கேள்வி பதில் எழுதும்போது ஒன்று எழுதினேன். இன்றைக்கி நான் அது வந்து ரொம்ப ரசிப்பேன். என்னென்னா, ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தோடனே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து, வணக்கம், இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்றேன், அப்படியா, நல்லபடியாக பார்த்து செய்ய அப்படின்னாரு. செய்கிறேங்க, எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் போனால் யாருக்கிட்ட வேணாலும் பெட்டு கட்டி முட்டாளாக்கிடுவேன். அது எனக்கு பெரிய கெட்ட பழக்கம். இப்போ விட்டா உங்களை கூட ஒரு 2 நிமிஷத்தில் முட்டாளாக்கிடுவேன். இப்படி நேருக்கு நேர் சொன்னால் அது கோபம் வருமில்ல. இல்லை, என்ன நீ முட்டாளாக்கிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது. இல்லை நான் முட்டாளாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால், நான் சும்மா இல்லைங்க, நான் 50 ரூபா, நீங்கள் 100 ரூபா வாங்கிக்கலாம், நான் முட்டாள் ஆக்க முடியலன்னா 100 ரூபா கொடுத்துட்றேன், முட்டாள் ஆக்கிட்டே நீங்கள் 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு. சரி, 100 ரூபாயை நான் பெட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி, எப்படி நீ 2 நிமிஷத்தில் என்ன முட்டாளாக்கு பார்க்கலாம் அப்படின்னா. உடனே அவன் சொன்னால், சார் உங்கள் வலது பக்கம் தான் தொடையில் ஒரு மச்சம், முன்னாலேயோ பின்னாலேயோ தொடையில் அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா. பணத்தை எடுத்து வை, முதல்ல பணத்தை டேபிளில் எடுத்து வைன்னு சொல்லிட்டு, மீன் மச்சம். உடனே
பேண்ட்டை கழட்டிட்டு பாரியா முன்னாலேயும் பாரு பின்னாலேயும் பாருனாரு. தேங்க்ஸுங்கன்னு 100 ரூபா எடுத்து வச்சுட்டான். அப்புறம் உங்களால் எனக்கு 300 ரூபா லாபம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, இல்லை வந்துன்னுமே மேனேஜர் வந்து பேண்ட்டை கழட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு 4 பேர்த்துட்டு பண்டையை கட்டிட்டு வந்தேன். இந்த ஜன்னல் வழியாக பாட்டுருக்காங்க பாருங்க, அதனால் உங்களுக்கு 100 ரூபா தான் எனக்கு செலவு, எனக்கு 300 ரூபா எனக்கு வசூல் அப்படின்னா. இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சிருக்கான். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது, டெக்னிக்கலாக ஏமாத்துறதுங்கிறது. ஃபாரின் போயிருக்கிறோம் நான். அப்போ எங்கள் கூட ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க, மஞ்சுளா, விஜயகுமார் அவங்க ஒய்ஃப் மஞ்சுளா எங்கள் கூட வந்துருந்தது, பூர்ணிமா எல்லாருமே இருக்கேன். நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு 6-7 பேர் இருக்கிறோம். ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்றுருக்கும்போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும், பாஸ்போர்ட் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சுளா அவங்களுடைய பேக்கை ஓப்பன் பண்ணி, சூட்கேஸ் இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க. எடுத்துகிட்டு பணம்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ண திடீர்னு பார்த்தா பேனம் பேனம் அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லோரும் ஷாக் ஆகிட்டோம். பேனம்னு ஒருத்தர் கத்துனா எல்லாரும் திரும்பி பார்க்குறான். ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னா அப்புறம் யாரோ ஒருத்தர் திஸ் சைடு அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சான். அப்புறம் நாங்கள்லாம் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சுளா ஐயோ அப்படின்றது என்னென்ன அவங்க பேக் காணோம். அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லோரும் திரும்புவாங்க, அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா யார் இந்த மாதிரி பர்ஸில் நகை இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அதை டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகும் இல்லையா, டப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான். அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னால் இருக்கவங்ககிட்ட போய் போலீஸ் அவங்ககிட்ட கேட்டோம்னா அவன் சொல்கிறான், இது தலைப்பு சொல்லிட்டான், நிர்வாகம் பொறுப்பல்ல, நீ கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் இத்தனை பெரிய க்ரௌடில் நான் இப்போ எங்கே போய் யாரான்னு போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரின்ட்டேன். எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு, ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம். எல்லாருமே டூரு ஒன்றாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம். எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது, அது அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து பெரிய இடைஞ்சலாகி போச்சு. இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் நியூயார்க் போயிருந்தேன். அப்போது ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே ஃபார் டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து ஏதோ போட்டிருந்தான். அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், டாக்ஸி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். நாங்கள் வந்து என் கூட இருந்தவர் வாங்க போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு. இல்லை அங்கே ஏதோ போர்டு போட்டிருக்கான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அங்கே போகலாம் கேப்ஸ்ன்னு ஏதோ போட்டிருக்கான், போகலான்னா இது ரெண்டா சார் நான் கெலுஸ் சார் அப்படின்னு. அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் போயிருக்கார் வந்திருக்காருன்றனால அவரையும் கூட கூப்பிட்டு வந்திருந்தோம். 4 பேர் போய் ஏறிட்டோம், 5 பேர் போய் ஏறினோன்னு 5 பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு $50 இவ்வளோ தானே, $50 தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். போனோடனே பனி வேறு கொட்டிக்கிட்டு குளிர், அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் டபக்குன்னு காரில் ஏறி இறஞ்சிட்டோம். அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம். போய் இறங்கணுன்னையுமே $50 எடுத்து கொடுத்தோம். வாட் 50? இல்லை யூ ஒன்லி டோல்டு 50 அப்படின்னு. ஈச் 50. 5 பேர்த்துக்கு $250 கொடுன்ட்டான். என்னடா அமெரிக்காவில் இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா, எவ்வளோப்பா அப்படின்னா 50 பைசா, ஒன்று 50 பைசா அப்படிமா. சரி 50 பைசா தானே நான் வாங்கி வாயில் வச்சதுக்கப்புறம் காசு கொடுக்க போனேன், ஒன்று 50 பைசானா ₹1.50 அப்படிமா. என்னையா இப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லை ₹1.50. இங்கே பாரியா ஏமாத்துறான்னா உடனே கலப்பலப்பலப்பன்னு ஒரு 5-6 பேர் பக்கத்து கடையிலேருந்து வந்துடுவானுங்க. என்ன பண்ணுறான்னு இதை பார்த்துன்னே பயந்து வேண்டாப்பா காசு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டுருவோம். இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது சௌதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு கௌதம் நாராயணன் வந்து அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பேசினார். என்னென்னா சின்ன படம் ஓடணும், அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா மேலே ஒரு அக்கறை எடுத்து பேசினார். அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான். எனக்கு சென்சார் கொஞ்சம் விவரமாக இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தூரம் நின்று போச்சு. சென்சாருக்கு போனால் சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க. நான் என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலோச்சனா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்து நின்னீங்க, நிற்கும்போது அப்படி குதிங்கால் இப்படி டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷாட் வருது, அதை கட் பண்ணணும். ஏங்க குதிங்கால் தூக்குறதுல என்ன இருக்கு? இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது அப்படின்னு. கிஸ் பண்ணுறதை காட்ட முடியாது, அதுக்கு தான் அந்த மீனிங் கொடுக்குறதுக்காக அதை வச்சுருக்கிறேன். இது ஏன் ஷாட் இல்லையா, அது தொட்டு சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் காலை தூக்குறது அந்த டிங்குன்னு அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன். இல்லை அதை நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் அதையே சொல்லிட்டீங்க. எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது தான் தெரியுது, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சினிமா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ஸ்கேமர்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நம்மளும் வந்து ஏதாவது, ஏன்னா பாக்கியாவுக்கு எழுதுறது படிக்கிறதுல வரும், சிலது வந்து நான் ரொம்ப ரசித்து ஒன்று வச்சேன், அது படத்துக்கு வைக்க யூஸ் பண்ண முடியல. ஆனால் படத்தில் வந்து அது வச்சேன்னா வடிவேலுக்காக அந்த காமெடி ஒரு படத்துக்காக யோசித்தேன். என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்து வடிவேல் அவன் வெளியூர்லேருந்து எங்கேயா வெளியூர் போய் பிழைக்க போகணும்னு சொந்த ஊர் விட்டுட்டு ஒரு பொட்டி தகர பொட்டி எடுத்து அதில் துணியெல்லாம் எடுத்து தகர பொட்டியோடு வருவான். வந்தால் ஒரு பிராமணால் கபேன்னு ஒரு ஊரில் புது ஊருக்கு வந்தவன் வந்து பார்க்குறான் பிராமணால் கபே. அப்படி பார்த்தோன்னே அந்த போர்டு பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா, இட்லி தோசை அது இதெல்லாம் எவ்வளோ ஒன்று. அப்புறம் இட்லி நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு 2 இட்லி சாப்பிட்லாம், அவ்வளோதான். இட்லி எவ்வளோன்னு பார்க்குறான், அது ஏதோ ஒரு 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் காஃபி ஒன்று, சரி ஒரு ரூபா. அப்புறம் ஜோப்பில் காசு, சரி 3 ரூபா, அதெல்லாம் 3 ரூபா செலவு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ளே உட்காந்தான். இவன் உட்காந்தோடனேயுமே சர்வர் வந்தார். அதுக்குள்ளே வந்து முதல்ல சர்வர் வந்தோடனேயுமே அந்த பந்தாவாக காமிச்சிக்கணும் இல்லை, இவர் என்ன வாங்க வந்திருக்கான்னு. என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடி, அப்புறம் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் போய் வாட்டர் கொடுக்க போயிட்டான் எரிச்சலோட. இவன் உட்காண்ட்ருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு குழந்தை, ஒரு 6-7 வயசில் ஒரு குழந்தை வந்து எதிர்த்தாப்புல வந்து உட்காந்தது. அட பாப்பா தனியாக வந்திருக்கியான்னா? ஆமாம் அப்படின்னுது. அப்போ சர்வர் வந்தான், என்னென்னா எனக்கு 2 இட்லி அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தைய திரும்பி பார்த்தேன், குழந்தை எனக்கு 2 இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான். பரவாயில்லையே மாமா 2 இட்லி, பாப்பாவை 2 இட்லியா அப்படின்னா. சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தான் சர்வர், எனக்கு ஒரு காஃபி அப்படின்னா. குழந்தைய திரும்பி பார்த்தா, குழந்தை எனக்கு ஒரு காஃபி, பரவாயில்லையே எனக்கும், நானும் மாமாவும் காஃபி நீயும் காஃபி. அதுக்கப்புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் பில்லு கொண்டு தான், பில்லு கொண்டு தண்ணி 6 ரூபாய்க்கு எழுதி கொண்டு தான். ஏய் இங்கே வாயா, வெளியே வேலைப்பட்டியலாம் பாட்டு தான் வர்றேன், இட்லிக்கு வந்து 2 ரூபா, 1 ரூபா, காஃபிக்கு 3 ரூபா தானே போடணும் அப்படின்னா. குழந்தைக்கு குழந்தை யாரையா, எனக்கு குழந்தைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா. என்னம்மா அந்த குழந்தை திரும்பி யார் கூட வந்த? உடனே வடிவேலை கை காமிச்சிச்சு, இந்த மாமா கூட தான் வந்தான்னு. இவன் என்ன விளையாடுறியா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாமான்னு கூப்பிட்டு இருந்தால இவ்வளோ நேரம் அப்படின்னு. அதுக்குள்ளே அங்கே சைடில் உட்காந்துருந்தவன ஒருத்தன், அவன் வந்து என்ன அங்கே சத்தம் என்னென்ன பாருங்கள், குழந்தைய கூப்பிட்டு வந்தால் இட்லி வாங்கி கொடுத்தேன், காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அப்போ கேட்டேன் எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம் என்ன? இதே வேலையாக சுற்றுறானுங்க. போன வாரம் இந்த ஹோட்டலில் ஒருத்தன் அப்படி தான், நிறைய வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு இப்படி பண்ணிட்டான். இந்த ஹோட்டலில் அப்படி தானே, மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணுங்க, இருறா உடனே மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்கிறீங்க, தொலைது விடு, நான் காசு கொடுத்துறேன்னா அந்த குழந்தைய பார்க்குறேன். அது பாட்டில் இது எந்திரிச்சு மூவ் பண்ணிட்டுருக்கு. வேறு வழி இல்லாமல் சரி பில்லை கொடு அப்படின்னா. பில்லை கொடுத்தா 9. என்னடா 9 ரூபாய்க்கு கொடுக்குற? இப்போ தானே 6 ரூபா சொன்னேன், நான் 2 இட்லி ஒரு காஃபி, குழந்தை 2 இட்லி ஒரு காஃபி, இப்போ 9 ரூபா கொடுக்குறேன்னா. பார்சலுக்கு யார் கொடுப்பாண்ணா? பார்சலை யார்? தான் அந்த குழந்தை வாங்கிட்டு போகுது பாருண்ணா. அதுக்குள்ளே அந்த குழந்தை வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் நேராக வந்தான், கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தான். அது இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைக்கும்போது,
அப்படின்னு ஒரு குழந்தை, ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. இந்த குழந்தை தான் பக்கத்தில் நின்றுருக்கு. யார் இன்னைக்கு கிடைச்சானா, ஏதோ இந்த எழுச்சி வாயின் தான் கிடைச்சா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இவனுக்கு ஒரே எரிச்சல். நல்ல அம்மா, நல்ல குழந்தைய பெற்று வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுது, வான்னா. இல்லை, மத்தியானம் யாராவது கிடைப்பாங்களா பார்க்குறேன், நல்லா இன்றைக்கி ஏதோ இதெல்லாம் மோர் குழம்பெல்லாம் போட்டிருக்கேன், சாப்பிட்டு வந்துடுறேன். மத்தியானம் இதே வேலை இதே ஹோட்டலுக்கா அப்படின்னு நேராக கடைக்குள்ளே போனா. கல்லாப்பட்டியில் கூப்பிட்டு, என்ன அது காலையில் எங்கிட்ட இப்படி சொன்னால் அந்த பொண்ணு, மத்தியானம் இதே வேலையை, மத்தியானம் இது என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாது, தெரியும்னு. பின்ன நீ ஒன்றுமே சொல்லி என்ன, எனக்கு தேவை காசு தானே, அது எப்படி ஏமாத்தினா எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது காசு தானே அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, சின்ன குழந்தைகளை வச்சு கூட வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா உண்டு. இதே மாதிரி அவன் அடுத்த ஊருக்கு போகிறான். அடுத்த ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி நமக்கு ஹோட்டலுக்கு சரியாக வராது, பேசாமல் டீ கடையில் வந்து நம்ம எதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடையில் வந்து போய் உட்காந்தா, ஒரு டீ அப்படின்னு சொன்னால் ஒரு வடை வாங்கினா, டீயும் வடையும் வாங்கி வந்துட்டு முன்னால் பெஞ்சில் உட்காந்தேன். அப்படி பாட்டு சாப்பிட்லான்னு போகும்போது சட்டார்னு ஒரு சைக்கிள் வந்தது, பிரேக் அடிச்சது, நின்றுது. டப்புன்னு வடிவேலையே பார்த்துட்டு வந்து வடிவேல்கிட்ட வந்து, சார் அந்த டீ கொண்டாங்க அப்படின்னா, உடனே டீ கொடுத்தேன். அந்த வடையை கொண்டாங்கன்னா, வடை யாரும் செக்கிங் வாங்கி இப்படி பார்த்தான். ஓ, செக்கிங் இன்ஸ்பெக்டர் போலுக்கு வடை டீ எல்லாம் கரெக்டாக பார்க்குறான் போலுக்குன்னு. இப்போ அவன் வாங்கி இப்படி பார்த்தான், பக்கத்தில் உட்காந்து அவன் பாட்டில் வடையை சாப்பிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் என்ன, இல்லை பசிக்குது சாப்பிட்றேன். ஏடா பசிக்குது நீ வாங்கி சாப்பிட வேண்டியதாண்டா, ஏன்னா என்கிட்ட வந்து நீ வாங்கி டெக்னிக்கலாக இப்படி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்ன இழிச்சு வாய நினச்சேன்னா உடனே அவன் சைக்கிளை பூட்டி சாவி எடுத்து ஜோப்பில் போட்டு, பார்த்துட்ற மகனே நீ எப்படி காசு கொடுக்காம போக அப்படின்னா. அவன் பாட்டில் எல்லாம் சாப்பிட்டான், கையை தட்டினான், அவன் பாட்டை போயிட்டான். என்ன முழிக்கிறான் அவன், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க என்னங்க இது, அவன் ஒரு வடை டீக்கு வந்து சைக்கிளே விட்டுட்டு போயிட்டானே, என்னங்க இது அப்படின்னு சொல்லும்போது, நான் சாவி வேணலாம் போட்டு வச்சுனேன். இல்லைங்க அது திருடிட்டு வந்த சைக்கிளு, சாவி யார் வச்சுருக்கான்னு அவனைத்தானே பிடிப்பானே கிறகத்தைன்னு சாவி தூக்கி போட்டான். உடனே இன்னொருத்தன் வந்தான், அங்கே வந்து நீ சாவி எடுத்து சைக்கிள் திறந்தான். அவன் பாட்டில் போனான். யோ திருட்டு சைக்கிள்னு சொல்ல அவன் பாட்டில் போயிட்டான். இவன் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க அவன் பாட்டு திருட்டு சைக்கிள்னு சொல்ல போயிட்டே இருக்கான், என்னென்ன. இல்லைங்க முன்னால் வந்தான் விட்டாமா, அவனை இவனு கூப்பிட்டு பாரு, 2 பேர் ஒன்றா சைக்கிளில் போகிறாங்க பாருன்னா, 2 பேர் ஜோடியாக போயிட்டுருப்பாங்க. இந்த ஊரே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு. இது என்னென்னா, இந்த ஸ்கேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ டெக்னிக்காக எத்தனையோ இது பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி மைண்ட் இந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு. அதில் இன்னொன்று என்னென்னா, இவர் கார்த்திக் படம் பண்ணதில் என்ன கதைன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. இல்லை சார் ஒருத்தர் ஏமாந்தான் அப்படின்னு. சரி, அப்புறம் பார்த்தான் அவன், நம்மளை ஏமாற்றினாங்க, நம்மளும் ஏமாற்றத்தை விட்டு வேறு சான்ஸே கிடையாதுன்னு. 2 விதம் இருக்குது. நம்ம ஏமாந்தோம், இன்னொருத்தரை ஏமாறக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் அதையே கதையை எடுத்துக்கிட்டார். நம்ம ஏமாந்தோம், இதால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ளால் எடுப்போங்கிற மாதிரி இதுதான் தீமா வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டு என்னென்ன சாப்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. 2வது என்னென்னா, இந்த நடந்த கதைகள் யதார்த்தமாக, அதம்மா அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கூட அந்த மீனா சொல்லும்போது, இதில் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஏமாந்துருக்கோன்னு சொன்னாங்களே. ஸோ நடந்த கதைகள் வந்து அதை வந்து சினிமாவை எடுக்கும்போது டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஜனங்கிட்ட வந்து ஒரு தனி இது கிடைக்கும். நான் எனக்கு சுவர்லாசித்தங்கள் ஃபஸ்ட்டு நான் நடிக்கும்போது எப்படி இருந்தது, அந்த மாதிரி தான் உங்களை பார்க்கும்போது, அவங்களாம் விஜய் அப்புறம் சிம்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் பாக்யராஜ் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன் நான். அதனால் யதார்த்தமாக சிம்பிளாக ஒன்று எடுத்தீங்க, இதை வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இது போக போக என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ இதுகளை வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை வாங்கி கொடுக்கணும். அவர் வந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பலத்த கரகோஷம் கொடுங்க. அதாவது
அவர்லாம் வந்து பெரிய பிஸியாக இருக்கிறவங்க. நம்ம நிகழ்ச்சி வந்தது நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்கள் வந்து ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அவருங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணன், எங்கள் சத்தத்தை காணோம். அவர் சொன்னார் எனக்கு இது இது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேனே தெரியலன்னு சொன்னார். பட் அது கரெக்டு தான், அவரோட ஃபீல்டு வேறு தான். பட் இந்த படத்தில் அவர் அழகாக வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நல்ல மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பாக அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட கோ ப்ரொடியூசராக இருக்கிற இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வரன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சிரிப்புக்கு நான் அடிமை சார், சிரிப்புக்கு ரொம்ப அடிமை. எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பில் எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம். நான் புவனேஸ்வர் பக்கத்தில் தான் உட்காருவேன் ஆக்சுவலாக, ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் அவர். ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு கோ ப்ரொடியூசர் சாஜி சார், சார் ரொம்ப நன்றி சாஜி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டைரக்டர் கௌதம் சாருக்கு ரொம்ப நன்றி. கௌரவ் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சௌதாமணி மேம், சவுண்டு மணின்னு வச்சுருக்கலாம் மேம், உங்களுக்கு வேறு லெவல் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது கமலா தேட்டரில் ஆடியோ இப்படி கூட கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்டு எங்களோட ஹீரோயின் மிருதலா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக வந்து கவிஞர் கருணாகரன், நாங்கள் சொன்ன மாதிரி ஏஐ படத்துலேயே வந்து 2004 நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பட் இந்த வருஷம் தான் அங்கே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவரை பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தள்ளிக்கிட்டே இருப்போம். ஆனால் இல்லை, எனக்கு அதான் 17 வயசுலேருந்து அவர் சான்ஸ் கேட்டிருந்தார். பட் கண்டிப்பாக வந்து அதான் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இன்னும் வந்து அவரை மாதிரி நான் உழைக்கணும். அதாவது இந்த நேரத்தில் கருணா சாருக்கு நல்ல மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க, இந்த அரங்கமே அதிர மாதிரி கொடுங்க. நன்றி ப்ரோ, உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப கற்றுக்குறோம். அருமை சுரேஷ் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அதாவது நாங்கள் என்ன தான் சாங் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து அந்த பீட்டுக்கு ஆடும்பொழுது அந்த சாங் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வெறுமா கேட்குறத விட அந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்கள் ஒர்க்கு வேறு லெவல் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். த சேம் டைம் கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி, அந்த எடிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு முக்கியமாக வந்து இந்த இந்த டைரக்டர், நம்ம கார்த்திக் டைரக்டர் வாங்க. அதாவது இதை சொல்லியே ஆகணும், நான் அவருக்கு முதல் படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் படத்திலே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி படம் நம்ம வந்து படம் கதை சூஸ் பண்ணால் நல்லா ஓடும், ஸோ நல்ல லாபகரமாக இருக்கும், அதே சமயம் பட்ஜெட்டும் கம்மியாக பண்ணோம்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணி அதில் வந்து ஹீரோன்றது வந்து தாண்டி பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்திருக்காரு ஆக்சுவலாக. அது சேம் டைம் வந்து ஹீரோவாக பண்ணுறவங்க டான்ஸ் நார்மலாக தான் பண்ணுவாங்க, அதில் டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஹீரோவும் பண்ணிவிட்டு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்கல இந்த ஃபீல்டில். ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த அரங்கம் நல்ல அதிர மாதிரி நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. தேங்க்யூ. அதாவது உங்களுக்கு தெரியும் முதல் படம்ன்றது எவ்வளோ கடினமான உழைப்புன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கடந்து வந்திருக்காரு. வருஷங்களோ மாதங்களோ விட்டுடுங்க, இதோட வெற்றி வந்து பெருசாக பேசப்படும் ப்ரோ. இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு வெற்றியாக தான் இருக்கும் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர் இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முல்லை கோதண்டம் அவருக்கும், கோதை சந்தானம் அவருக்கும் நன்றி. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் ரொம்ப ஆர்டிஸ்ட் ரொம்ப பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் பிளாக் பாண்டி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அவரும் ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி எக்ஸலன்ட் கம்போசர் அவர் ஆக்சுவலாக. அவருக்கும் பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில். அண்டு ஆதவன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஆதவன் பிரதர்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஆக்சுவலாக. மிமிக்ரியும் நல்லா பண்ணுவார், ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணுவார், அது சேம் டைம் பாட்டும் சூப்பராக பாடுவார். அதே நல்ல பலத்த கரகோஷம் பண்ணாங்களே ஆதவன் பிரதருக்கு. எங்கள் இமான் அண்ணாச்சி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப மகிழ்ச்சி நான் நீங்கள் பேசுகிறது. அப்புறம் வந்து இந்த டீமுக்கு நான் வந்து உள்ளே எப்படி வந்தேன்னா, ஒரு மிகப்பெரிய ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் மீனா. அவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டு என்னோடய
ஃப்ரெண்டு கார்த்திக்ன்றவங்க படம் பண்ண போகிறாங்க, நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த டீம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீன், அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அண்டு ஐ திங்க் இந்த படத்தோட ராணா வந்து டைரக்டர் தான், அவர் இந்த படத்தை வில்லன் ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த நேரத்தில் மீடியாவுக்கும் ப்ரெஸ் எல்லாருக்கும், சோஷியல் மீடியா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை நல்லா நீங்கள் எழுதுகிற அளவுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அந்த படம், நல்லா பெஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ முக்கியமாக இதில் முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, இன்றைக்கி அப்பாவோட பிறந்த நாள். ஆமாம், இன்றைக்கி 75 அப்பாவுக்கு வயசாகுது. இன்றைக்கி முதல் பாட்டாக அவர் பாட்டு போட்டது வந்து ஐ திங்க் அவருக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இந்த படம் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் பொறுப்பல்ல, அப்பா சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்டு சேம் டைம் இந்த படத்தில் வந்து கிரேட் சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இன்றைக்கி போடல, அது வந்து கிளைமேக்ஸ் சாங்னால கொஞ்சம் அதில் நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோடய தம்பி ஜெய் ஹீரோ அவர்கள் பாடியிருக்காங்க, அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அந்த சைந்தவி மேம் பாடியிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எல்லா பாடலுக்கும் கருணாகரன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எழுதியிருக்காரு ஆக்சுவலாக. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட வந்திருக்கேன் என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் அயாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன் எங்கள் பிஆர்ஓ நிக்கில் சாருக்கு, அவங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து என்னோடய நண்பர் சுமையா பார்த்தேன், அவங்களுக்கு பலத்த கரகோஷம் கூட ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள், மேடையில் அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். முதல்ல பாக்யராஜ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லணும். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை சார், இந்த வருஷம் நேஷனல் அவார்டு ஜூரியாக சவுத்துலேருந்து நான் போயிருந்தேன், நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி. நேஷனல் அவார்டு ஜூரி சார் இந்த வருஷம், யங்கஸ்ட் ஜூரி, அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அங்கே வந்து பார்க்கிங் படத்துக்கு வந்து திரைக்கதைக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்கணுன்னு சொல்லி ஒரு 10 நாளாக வந்து இன்னொரு படம் அதில் பார்க்கிங். ஸோ அதில் அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு படமும் உங்களோட ஒவ்வொரு திரைக்கதையும் தான் எனக்கு உந்துகோலாக இருந்துச்சு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மிக மெயினான காரணமாகவே இருந்துச்சு. ஸோ நான் அவங்ககிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாக்யராஜ் சாரை தெரியும். அப்போது அந்த மாதிரி சொல்லி தான் இன்றைக்கி திரைக்கதை அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான், தமிழகம் தான் திரைக்கதைக்கு சிறந்தது. இத்தனை வருஷமாக கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு திரைக்கதைக்கு, பார்க்கிங்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கு பாக்யராஜ் சார் வந்து அங்கே மறைமுகமாக என் கூட நின்னார். அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். முதல்ல அடுத்து தலைவர் எம்எல்ஏ வந்திருக்காரு, நம்ம விருகம்பாக்கம் இதுக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ப்ளஸ் இன்றைக்கி இருக்க ஒரு எந்தவித கட்சி பாகுபாடுமின்றி, நீ டிஎம்கேவாரு, ஏடிஎம்கேவாரு, காங்கிரஸ் ஆறு, பிஜேபி ஆறு, எதுனாலும் என்னோட நம்பர் இது. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு நானுன்னு இல்லை, யாராக இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல நின்று விருகம்பாக்கம் தொகுதிக்கு அவ்வளவு அருமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் என் நண்பர் பிரபாகராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்கள் பணி தொடரணும். அடுத்ததாக நான் மேஜராக ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் சாரை பற்றி சொல்லணும். இந்த படம் தயாரித்தது ஒரு விதம் அப்படின்னா, ஒரு மனிதன் தான் அப்பா அம்மாவை நேசிக்கிறவன் தோக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்க அப்பா ஃபோட்டோவை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு வந்தோடனே சொன்னார், 5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் காலமானான்னு சொன்னார். அப்பா மேலேருந்து உங்களை பார்த்துட்ருக்கார் சார், இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றியடைய உங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரையே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்ட்டான ஆள், அதனால் எனக்கு அது ரொம்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. முதல்ல ஒரு மனுஷனாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, முதல்ல ஒரு மகனாக ஜெயிச்சிட்டிங்க, ப்ரொடியூசராக கன்ஃபார்மாக ஜெயிப்பீங்க சார். அடுத்து இந்த விழாவோட நாயகன் ஜெயிக்கிறோம் சார். முதல்ல இந்த நெகட்டிவ் இருக்கவே கூடாதுன்னு என் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வெல்லும், அட்லீஸ்ட் டைட்டில்லையே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே பாசிட்டிவிட்டியாக வைப்பார். நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்ததே பெரிய பாசிட்டிவ் சார்.
ஸோ நல்ல பெப்பியான சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. விஷுவலைசேஷன் இஸ் வெரி குட். கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீமில் நிக்கில் திடீர்னு காண போயிட்டார். எங்கே இருக்கார்? ஓகே. என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நிக்கில வந்து 15 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாத ஒரே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தாங்க. அவர் அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆகிடுன்னு நினைக்கிறேங்க. எழுதிக்கோங்க. 15-20 வருஷமாக காஸ்டியூம் மாற்றாத ஒரே பிஆர்ஓ இந்த படம் தான். ஏன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. அதனால் அவர் காஸ்டியூம் மாற்றுறதுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு, அவருக்கும் என் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி மெயினாக பேசி ஆகணும். ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ எல்லா பேருமே உட்காந்துருக்கீங்க, சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டில். இன்விடேஷன் கொடுக்க எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 2, ஒரு 3, அதிகபட்சம் 4. நேற்று என் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க முந்தானத்து 8-9 பேருங்க. என் ஒய்ஃபே திணறிட்டாங்க. என்னங்க இன்விடேஷன் தானங்க கொடுக்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க என்கிட்ட. அது எங்கே உங்களுக்கு எதிர்வச்சுச்சுன்னா, இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு மீட்டிங், நான் க்ரீன் பார்க் போயிட்டேன். 10:30 மணிக்கு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி 9 பேர் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. மகனை என்ன நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நீ போயிடணும் அப்படின்னாங்க. அந்த 9 பேருக்கு நன்றி. ஸோ ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக, ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து அன்றைக்கி தே மேட் மை டே. தேங்க்யூ ஃபார் ஆல் த 9 people who கேம் ஹோம். அது அடுத்து வந்து இயக்குனரை பற்றி சொல்லணும். இயக்குனருக்கு இது 2வது படம் சொன்னாங்க. முதல் படம் நடிக்கிறாரு, வாழ்த்துக்கள். முதல் படத்துலேயே முடிச்சு விட்றாதீங்க. இது விஜய், சிம்பு இப்படிலாம் சொல்லி முடிச்சு விட்றாதீங்க. வரட்டும் மெதுவாக. ஆதவனவர்களே தெரியும் உங்களை பற்றி. அதான் சொல்லுவேன், இவரோட பையன் அவன் இல்லையா? கரெக்டாக இருக்கான். மேடைக்கு வந்தோடனே அழுகையை நிப்பாட்டிட்டான், கீழே போனோடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போயே வந்து ஒரு ஹீரோ வீட்டில் உருவாக்கிட்டு இருக்காரு. ஃபோட்டோக்குன்னு அழுக மாட்டேங்கிறான், கீழே போய் உட்காந்தோன்னா அழுகிறான். ஸோ அவனையும் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆக்கிடுங்க. ஓ பண்ணிட்டான் பார்த்தீங்களா, வெளியே வருது பாருங்கள். கேமியோ பண்ணியிருக்கானா, வாழ்த்துக்கள் அந்த குட்டி ஸ்டாருக்கும். என்னென்னா எப்போயுமே சொல்லுவேன், ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு மிக மிஞ்சிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நான் எப்போயுமே சொல்லுவேன். ஏன்னா நான் தூங்கா நகரத்துலையும் இயக்கிக்கிட்டே நானும் நடித்தேன், வேறு வழி இல்லாமல். அதே மாதிரி தான் இவர் வேறு வழி இல்லாமல் நடிச்சிருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் இவர் பிளான் பண்ணியே நடிச்சிருக்காரு, அதில் பார்த்துட்டேன். ஏன்னா இங்கே இவர் வந்து டைரெக்டாக டெல்லி பாட்டிலே வந்து தமிழ்நாடுலாம் தேவையில்லை, டெல்லி பாலிட்டிக்ஸ் இவர். அம்பானிக்கே வந்து நாங்கள் வந்து கடன் கொடுப்போன்ட்டாரு. இல்லை அதுதான் சொல்கிறேன், டெல்லிக்கு போனால் கூட பிரச்சனை இல்லைங்க, இங்கே வந்தால் தாங்க பிரச்சனை. ஸோ அதனால் வந்து கீர்த்தீஸ்வரனுக்கும் கார்த்திக்கும் வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த படம் ஜெயிக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். இந்த ஸ்கேம் பற்றி வந்து நார்மலாக படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் சிகரம் தொடுவை பற்றி முதல்ல ஏடிஎம் ஸ்கேம் பற்றி எடுத்தேன் நான். அப்போ தான் ஏடிஎம் ஸ்கேம் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில, ஒரு விசிட்டிங் கார்டு, எல்லாருமே கையில் விசிட்டிங் கார்டு வச்சுருப்பீங்க. ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு ஒரு ஆள் 70 லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணியிருக்கானா நம்ப முடியுமா உங்களால்? ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு 70 லட்சம் ரூபாய் ஒருத்தன் ஸ்கேம் பண்ணியிருக்கான். அவன் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் சிகரம் தொடு படம் எடுக்கிறதுக்கே. இதை பார்த்துட்டு என்னடா ரொம்ப புதுசாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி, டைரக்டர்னு சொன்னோம்னா மீட் பண்ண மாட்டாங்க ஜெயிலுக்குள்ளே, அவன் வந்து புழல் ஜெயிலில் இருக்கான். சரின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி போய் அவன்கிட்ட டெய்லி பேசி காலையில் எழுந்திரிச்சோடனே ஜெயிலுக்கு போயிடுவேன் நான். என் ஒய்ஃப்ட்ட ஜெயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவேன் நான். போய் ஜெயிலுக்கு போய் அவனை மீட் பண்ணி எப்பட்றா அடித்தான் இந்த 70 லட்சம் ரூபாய் இந்த ஒரே ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு. அது விசிட்டிங் கார்டை வச்சு அடிச்சுட்டு 70 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தானில் வீடு கட்டியிருக்கான். அவன் ராஜஸ்தான்காரன், மார்பிள்லே கட்டியிருக்கான் அட்டகாசமாக. நான் அந்த வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து அவன் புழல் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லி போய் பேசினா அவன் சொல்கிறாங்க, உங்களோட விசிட்டிங் கார்டு சைஸும் நீங்கள் வச்சுருக்கிற ஏடிஎம் கார்டு சைஸும் ஒன்று. அவன் சொல்கிறான். அதே மாதிரி விசிட்டிங் கார்டு, ஏடிஎம் கார்டு இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளாக் கலர் சிப்பு மட்டும் ஒன்று ஒட்டியிருப்பான். அதில் தான் நம்மளோட நம்பர் இருக்கும், நம்மளோட எல்லாமே இருக்கும்.
ஸோ இது தாங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அவன் வந்து ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் த பேங்க். அந்த பேங்க்கில் வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த பேங்க் நேமை நான் போட்டதுனால என் மேலே 6 கேஸ் வேறு போட்டாங்க. அது வேறு பிரச்சனை. ஸோ அதனால் அவன் வந்து சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். எவ்வளவு அட்டகாசமாக ஒவ்வொருத்தவங்களையும் கார்டு வச்சுருக்கோம், ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பிளாக் கலர் பின் இருக்குது. அதை எவ்வளவு ஈஸியாக எடுக்கலாம், எவ்வளவு ஈஸியாக பணத்தை கொள்ளையடிக்கலாம். சம்பாதிக்கிறது மட்டும்தான் கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை திருடுறது அதை விட ஈஸி. ஆனால் அதுக்கு பிரெயின் இருக்கணும். அந்த பிரெயின் அவன் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணியிருந்தானா இந்நேரம் அவன் பெரிய ஆளாக இருந்திருப்பான். அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் நிறைய ஸ்கேம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல வரல, ஸ்கேமெல்லாம் வந்து அவர் படிச்சிருக்கீங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரிசர்ச் கரெக்டான ரிசர்ச்சாக மக்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக மக்கள் கொண்டாடுவாங்க. அண்ட் தென் இன்றைக்கி பெரிய படம் சின்ன படம்னு எதுவுமே கிடையாது. மக்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா அது பெரிய படம், மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலைன்னா அது சின்ன படம். அவ்வளோதான் என்னையை பொறுத்தளவு. ஏன்னா நானும் தூங்கா நகரம் எடுக்கும்போது அதில் எந்த ஹீரோவும் கிடையாது. சிகரம் தொடு எடுக்கும்போது கும்கி அப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்படை வெல்லும் பண்ணும்போது உதயநிதி பிரதர் தான். எந்த ஹீரோவை நம்பியுமே வந்து எந்த இயக்குனருமே படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். பிகாஸ் த கண்டென்ட் இஸ் த ஹீரோ. அந்த கண்டென்ட்டை நம்பி தான் இன்றைக்கி பாக்யராஜ் சார் இத்தனை வருஷமாக இங்கே கிங்காக உட்காந்துருக்காரு. ஸோ கண்டென்ட் நெவர் ஃபெயில்ஸ். அண்ட் உங்கள் படம் நான் பார்க்கல, ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். இஃப் த கண்டென்ட் ட்ரெய்லரில் இருந்த மாதிரியே 14 ரீல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறுறோம். ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து 2.5 மணி நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது. படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறோம். படம் பண்ணுற இயக்குனரும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி தான் மீடியா பீப்புளும் அவங்க டயத்தை செலவு பண்ணி 2.5 மணி நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தே டேக் இட் டு த ஸ்கேல் ஆஃப் த ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், பினக்கிள் ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லுவேன். அந்த இதுக்குள்ள கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என் 3 படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் இந்த டீம் பெருசாக ஜெயிக்கும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல, ஒரே பதட்டமாக இருக்குது. எல்லாம் புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி எல்லா ஜாம்பவான்களும் பேசிட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்களே சொல்லிட்டாங்க. முதல்ல எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே தட்டாமல் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் நம்ம இயக்குனர் இமயம் பாக்யராஜ் சார், அப்புறம் நம்ம எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சார், கௌரவ் சார் அண்டு சௌடாமணி மேம், அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர், நம்ம கிங் ஆஃப் குத்து ஸ்ரீகாந்த் தேவா சார், ஆதவன் அண்ணா, விஜயெல்லாம் வேணாம் அண்ணன், அப்புறம் நம்ம கூட்டணி தட்டாமல் வந்த இமான் அண்ணாச்சி, பிளாக் பாண்டி சார், நம்ம டான்ஸ் மாஸ்டர், நம்ம லிரிசிஸ்ட் கருணாகரன், என் டார்ச்சர் எல்லாம் தாங்கி இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ண ராதாகிருஷ்ணன் சார், கூட உப ப்ரொடியூசர் புவனேஸ்வரன் சார், ஜோதிலட்சுமி மேம், ஷாஜு, அவங்களெல்லாம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணாத டார்ச்சரே இல்லை இந்த படத்தில். இது வேணும் இது வேணும் இது வேணும் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறம் இது வேணும்னு சொல்லும் போது அப்படியே அவர் சொன்ன ராணா சொன்ன மாதிரி தான் அப்படியே ஒரு லுக்கு பார்ப்பார், சரி அப்படின்னு வந்துடுவார். அதுக்கு ஒரு பெரிய இது வேணும், பெரிய மனசு வேணும். அதெல்லாம் நான் கேட்கும் போது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண வச்சதுக்காக எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் மிருத்துலா, மீனா, அர்ஜுன், கோதை சந்தானம், அம்மன்புரம் சரவணன் அண்ணன், அப்புறம் சாரிண்ணே கொஞ்சம் இதில் மறந்துட்டேன், சாரி மன்னிச்சிருங்கண்ணே. அவர் சூப்பராக ரோல் பண்ணியிருக்காரு, பட் ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு ஸ்டேஜில் கூட மறந்துட்டேன். ஆனால் மன்னிச்சிருங்கண்ணே, சாரிண்ணே. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஏன் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு வரும்போது எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே இந்த வாழ்க்கையில் இங்கே அரங்கத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கேமில் கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இந்த படம் எடுத்து நான் சில பேருக்கு போட்டு காட்டும் போதும் அப்போ தான் சொல்கிறாங்களே, நானும் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நானும் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன்,
தெரிஞ்சே எப்படி ஏமாறுறீங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேட்டர்னில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு. அதையும் பார்த்துட்டோம். அது அப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஏமாறுறாங்க. அதுவும் ஏமாற்றணும் அப்படி இல்லை. ஒரு பேட்டர்னில் வந்து உஷாராயிட்டாங்கன்னா அவன் அடுத்த பேட்டர்ன், அது அடுத்த பேட்டர்ன். இந்த படம் இப்போ நிர்வாகம் பொறுப்பல்லன்னு ஒரு ஸ்கேம் படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தால் ஒரு 10 பார்ட் எடுக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சதை ஒரு 4 ஸ்கேமை வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் டிஓபி நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மேலே பெட்டர்மெண்ட்டாக பண்ணி கொடுக்குறதில்ல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. தேங்க்யூ ராஜேஷ். ஏன்னா அவரையும் கூப்பிட்டுட்டு ஊராக நான் கண்ட்ரியாக காஷ்மீருக்கும் கூப்பிட்டு போயிட்டு அவர் வாங்க நீங்கள் தான் மெயின், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிருத்துலா கூட வந்து ரொமான்ஸ் பண்ணதோட நான் அவர் கூட தான் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அவருக்கு இருக்கிற ரொமான்ஸ் தான் இந்த நீங்கள் பார்த்த விஷுவலில் வந்துச்சு. அப்புறம் எடிட்டர் சார் எப்போவுமே நாங்கள் 2 பேர் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய அவரை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சார் கரெக்டு தானே? அவர் சொன்னால் பேச மாட்டேன்ட்டார், அதெல்லாம் அவர் கூப்பிடல. அப்புறம் அவர் கூப்பிடல தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நம்ம சவுண்ட் டிசைனர் கோ ப்ரொடியூசர் ஷாஜு, ஒரு பக்கம் மியூசிக் ஒரு பக்கம் சவுண்ட் ஒரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு விஷுவல் வரணும். ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட கன்வே ஆகணுன்றதை சூப்பராக பண்ணி அதை வந்து நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி பண்ண ஷாஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன், இந்த விழாவோட நாயகன். நான் ஒரு படம் என்னோடய விஷுவல் மேக்கிங் ஒரு 50% இருந்தால் 50% ஒரு 30% வச்சுங்க, மீதி 70% அவரோட மியூசிக்கால் தான் இந்த படம் தூக்கி நிற்கிது. ஏன்னா நானே நான் வந்து ஒரு மைண்டில் ஒரு மியூசிக் இந்த பேட்டர்னில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். பட் அது அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பார். அது வந்து இன்னும் ஒரு பூஸ்ட் ஒரு பூம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சாங்கை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அந்த ட்ரெய்லரோட இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் வந்து நான் கட் பண்ணிவிட்டு கொடுத்து அது மியூசிக் பண்ணது தான். பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கட்டுக்கு மியூசிக் இருக்கும். அதெல்லாம் வந்து பிரில்லியன்சியில் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் நான் கூப்பிட்ட உடனே வந்து பாடி கொடுத்த ஆக்டர் ஜெய் அண்ணன், தேவா சார், இன்றைக்கி அவருக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தேவா சார். சார் என்னோடய விஷஸ் கன்வே பண்ணுறேங்க, சாரி அவர்கிட்ட நேரில் சொல்ல முடியல. அண்ட் சைந்தவி மேம், சித்ரா மேம் எல்லாருக்குமே இந்த இடத்துல என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லிரிசிஸ்ட்டுக்கும் நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கொஞ்சம் அவர் ஒரு 4 பாட்டு கொடுத்தா 4 இல்லை இன்னொன்று கொடுத்தா இல்லை இன்னொன்று அப்படின்னு சொல்லி பெட்டர்மெண்ட் பண்ணி வந்தது தான். அந்த டெல்லி மேட்டர்லாம் சார் கௌரவ் சார் அவர் போட்டது நம்மளுக்கு தெரியாது. அவர் கொடுத்தாரு, நான் ஓகே தான் பண்ணேன், அவ்வளோதான். அது அவரோட கற்பனை. அவர் தான் ஏதோ இது பொலிட்டிக்கலாக போகிறான்றாரு, அவர் தான் பார்த்துங்க பிடிச்சி விட்டுருங்க. அண்டு ஹீரோ கம் டைரக்டர் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் முன்னோடி நம்ம சார் பாக்யராஜ் சார் தான். அவர் ஹீரோவாக பண்ணி டைரெக்டாக பண்ண முடியுன்ற கொடுத்த நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். கௌரவ் சார் சொன்ன மாதிரி கண்டென்ட் தான் கிங். அவருமே ஒரு ஹீரோ டைரக்டர் தான். ஸோ இவங்களாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட். ஓகே நம்மளே பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. நம்மளால் என்ன ஒரு ஹீரோனா என்ன வேணும்? நடிக்க தெரியணும் மெயினாக. நம்மளுக்கு நடிக்க வரும், சரி. அப்பப்போ கொஞ்சம் டான்ஸும் வரும். எல்லோரும் டான்ஸை பாராட்டினீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணா விஜய் மாதிரிலாம் வராதுண்ணே, நம்மளுக்கு லைட்டாக அது விஜய் சார், சிம்பு சார் மாதிரிலாம் இல்லை. நம்ம ஆமாம், நீங்கள் வேணால் பலகுரல் மன்னன் யாரை மாதிரி வேணால் டக்குன்னு மாறிடுவீங்க, நம்மளால் அப்படி முடியாது இல்லைண்ணே. அதனால் நன்றி. ஆதவன் சார் நானும் அடித்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்ச லூட்டிலாம் பயங்கரம். இன்னொன்று மேக்கிங் வீடியோஸ் நிறைய இருக்குது, நாங்கள் அடுத்து விட்டுரும் பாருங்கள். அவர் இருந்தால் செட்டே கலகலன்னு இருக்கும். அது இப்போ இந்த மேடையை ஒரு 15 நிமிஷம் உங்களை அப்படியே ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தார் இல்லையா, அந்த மாதிரி செட்டில் இருக்க எல்லாருமே அவர் ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பார். அவர் வந்தாலேச்சா அன்றைக்கி அவர் ஷூட் இல்லைன்னா நானே ஃபீல் பண்ணுவச்சா, அண்ணன் தான் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பிளாக் பண்ணி சார், இது ஒரு 4 ஸ்கேம்ன்றதால ஒரு ஸ்கேம்லேயே ஒரு லீட் மாதிரி வருவாங்க. அதில் பிளாக் பண்ணி சார் ஒரு படத்தோட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸை ஒருத்தர் கேரி பண்ணி போக முடியும்னா அந்த மனுஷனால் தான் முடியும். அவர் கேரி பண்ணி போயிருக்காரு. அது வந்து அந்த 10 நிமிஷம் பார்த்தவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது கேட்கும் போது எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ பிளாக் பண்ணினே. அப்புறம் இமான் நினச்சும் அவர் பண்ண போர்ஷன்னு படம் பார்த்தாங்க, அவர் போர்ஷனில் மட்டும்தான் விழுந்து இருச்சாங்க. அவங்க கூட நடித்த தவமணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்திருக்காங்க, அவங்களும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க, ஏன்னா அவங்கள மேடையும் கூப்பிட முடியல. ஸோ அதான் இந்த படம் மொத்தமாக வந்து ஒரு பேக்கேஜாக ஒரு எங்கேஜாக இருக்கும். அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ், அதாவது நன்றி கடன் எப்படின்னா சொல்லலாம். என்னோடய மனைவி சுகிர்தா அவர்கள் என்கிட்ட இருக்க படத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இல்லை எடிட்டிங் எதுவும் போயிட்டு செம்ம ப்ரெஷரில் எல்லா ப்ரெஷரும் கொண்டு வந்து அவன் மேலே தான் கொட்டுவேன்.
இவ ஏன் சம்மந்தமே இல்லாமல் என்னை திட்டிகிட்டு இருக்கான்னு நிறைய தடவை கேட்டிருக்கா. பட் எனக்கு வேறு எங்கேயும் முடியல, அங்கே தான் காட்டும் எல்லாத்தையும். பட் அவ்வளோ டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு என்னை பேம்பர் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி ஒரு சைக்கோ கூடலாம் குடும்பம் நடத்துறதுல ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் டார்ச்சர்ஸ் நிறைய வரும், பட் அதையும் பொறுத்துக்கொள்ளும், அவ்வளோதான். வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நிக்கலண்ணே. இவ்வளோ விஷயமா இவ்வளோ ஒரு அதான் சொன்னேன், ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்ற மாதிரி இல்லாமல் எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு போடுற ஒரு சூப்பரான ஒரு பிஆர் ஒன்று. இவ்வளோ பேரை வர வச்சு இவ்வளோ பேருக்கு ஆர்கனைஸ் பண்ணி என்னையும் ஒரு ஹீரோவாக ஆக்கி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த படக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இல்லைனா இங்கே யாருமே இல்லை. ரஜினி சாரும் இல்லை, கமல் சாரும் இல்லை. நீங்கள் எழுதுறது, நீங்கள் சொல்கிறது தான் மக்கள்கிட்ட போய் சேர்றது. நாங்கள் என்ன வேணால் சொல்லலாம், பட் நாங்கள் என்ன நீங்கள் சொல்லணும். பட் இந்த படத்தை பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி படம் பேசட்டும், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க. அவங்களெல்லாம் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச்.